நம்மளை உட்கார வச்சு நின்றுட்டே பாடம் நடத்துகிற ஆசிரியர்கள் கடைசி வரைக்கும் அங்கேயே நிற்கிறாங்க. ஆனால் நாம் வளர்ந்து எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நீங்கள் வளர்ந்து எவ்வளோ பெரிய ஆள் ஆனாலும் மறக்கவே கூடாது என்ற வரிகளுக்கு மாறாக விழுப்புரம் மாவட்டம் வி அகரத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா செங்கேணி அவர்களை பற்றி பார்ப்போம். என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை உடற்கல்வி ஆசிரியர் செங்கேணி அவர்கள் மிக கொடூரமாக தாக்கியிருக்காங்க. இப்போ அந்த பையன் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பையன் தப்பு பண்ணிட்டானா அவனை நம்ம அடிச்சுதான் திருத்தணுட்டல இல்லை, சொல்லி புரிய வச்சாவே போதும். இப்போ இருக்கிற பசங்க நிறைய பேர், பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி, சொன்னால் புரிஞ்சுக்கிற பசங்களா பொண்ணுங்களா தான் இருக்காங்க. நீங்கள் அப்படி சொல்லி புரிய வச்சிருக்கலாம். அந்த பையனை நீங்கள் எப்படி அடிக்கலாம்? அந்த பையனை வந்து கொடூரமாக தாக்கணும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு போய் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? அந்த பையனுக்கு எதுவும் ஆயிருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு அசம்பாவிதம் எதுவும் ஆயிருந்துச்சுன்னா இழப்பு யாரு? உங்களுக்கா? செங்கேணி அவர்களே, உங்களுக்கா இழப்பு? அந்த பெற்றோர்கள் தான் இழப்பு. அது உங்களுக்கு தெரியுமா? தமிழக அரசு பள்ளி கல்வித்துறைக்கு ஈக்குவல் 53 சார்பாக எங்களுடைய வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம். இனி வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க நீங்கள் எப்படி வந்து மாணவர்களுக்கு வந்து ரூல்ஸை கொண்டு வரீங்களோ அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் இந்த மாதிரி ரூல்ஸை கொண்டு வாங்க. ஆசிரியர்களுக்கு என்ன ஸ்ட்ரிக்டாக கூட ரூல்ஸை கொண்டு வாங்க. அவங்களுக்கு இந்த 1 மாதம் சஸ்பென்ஸு, 2 மாதம் சஸ்பென்ஸு இதெல்லாம் வேலையை விட்டு தூக்கிடுங்க. ஏன்னா இது போன்ற ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு பயத்தை உருவாக்கும். விழுப்புரம் மாவட்டம் வி அகரத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடந்த சம்பவத்தை ஈக்குவல் 53 வன்மையாக கண்டிக்கிறது. நன்றி.